ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சபரிமலை விர்ச்சுவல் கியூ டிக்கெட் வந்து எப்படி ஆன்லைன்ல புக் பண்றது? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு உண்டான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரெஜிஸ்டர்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஓகே கொடுத்துவோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கியூ டேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த டேட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்ல எதுவுமே டிக்கெட்ஸ் இல்லை. நவம்பர் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 10லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டிசம்பர் மந்த்ல வந்து டிசம்பர் 1லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீ எந்த டேட்டில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த டேட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த டேட்டில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டில் எந்தெந்த டைமிங்கில் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற டைமிங் அதில் கொடுத்து ஸோ உங்களுக்கு எந்த டைம் வந்து ஓகேன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த டைமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து செல்ஃப் அதர்ஸ்ன்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு வைஸ் லிஸ்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ப்ரொசீட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் திரும்பவும் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் சொல்லிட்டு அது கீழே டவுன்லோட்ஸ்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ண டிக்கெட் வந்து PDF ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் வந்து புக் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நான் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.